ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் ப்ரீவியஸரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன் நைட் தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு அடுத்து மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் ஏற்கனவே எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா 15 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா 12லேருந்து 13 ஒன் வேர்டு புக் பேக், 2லேருந்து 3 ஒன் வேர்டு மட்டும்தான் புக்கிங் சைடில் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் பிக் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 ஒன் வேர்டும் உங்களால் எழுத முடியும். மற்றபடி உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் ப்ரீவியஸரில் நமக்கு என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கம்பல்சரியில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர். இதுலையும் நமக்கு இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காரத்துவம் வரையறு ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலத்தில் காணப்படும் காரத்துவத்தை கண்டறிக, அது ஒன்று. கொஸ்டின் நம்பர் 17 அண்ட் 18 இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நம்பர் 17 அண்ட் 18 இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17 இருக்கக்கூடிய ரைட் த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டோரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 இருக்கக்கூடிய ஸ்டேட் த zeroth law ஆஃப் டைனமிக்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 அண்ட் 20 நீங்கள் சொல்கிற கொஸ்டினை மட்டும் இதில் பார்த்தா போதுமா அப்படின்னா நான் கொடுத்துருக்க எல்லா கேள்வி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு தடவை படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸரில் நடந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2லேருந்து 3 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரைக்கும் கேட்டுறாங்க. அப்படிங்கிறனால நான் அப்டேட் பண்ண எல்லாமே செலக்டட் கொஸ்டின் தான். அதுவும் லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் 100% நாளைக்கு எக்ஸாமில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இல்லை இது வரைக்கும் நான் படிக்கல சார், இது அளவுக்கு ஓரளவுக்கு படிச்சுக்கலாமா அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 20லேருந்து 30 மார்க் வரைக்கும், ஏன்னா நீங்கள் மொத்தமே 70 மார்க் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒன் வேர்டு இல்லாமல் சொல்கிறேன், ஒன் வேர்டு 15 இல்லாமல் ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் எல்லாமே படிச்சிடணும். அது போக உங்களுக்கு 20லேருந்து 30 மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 100%. ஏன்னா 70க்கு 45 அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதுமாதிரி 3 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதில் இந்த வருஷம் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடிய பாலிங் முறையை பயன்படுத்தி அயனி ஆரத்திற்கான சமன்பாட்டினை தெரிவு, அதுமாதிரி பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றுவாய், பொருண்மை சாரா பண்புகளை வேறுபடுத்துக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 31 இருக்கக்கூடிய ஈத்தைன் மூலக்கூறில் காணப்படும் பலபடியாக்கல் வினையின் வகைகளை விளக்குக, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 32 பசுமை குடில் விளைவு என்றால் என்ன, பசுமை குடில் விளைவினை உருவாக்கும் வாயுக்களின் பெயரினை எழுதுக, அது 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்பரேட் 5 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுவும் கொஸ்டின் நம்பர் 34 ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, செப்பரேட் 5 மார்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுமாதிரி இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது டேரெக்டாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 மார்க் கொஸ்டினை பொறுத்து இம்பார்ட்டன்ட் இல்லை, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 5 மார்க்கில் கண்டிப்பாக 2லேருந்து 3 குறைஞ்சது 2 நாளும் உங்களுக்கு வந்துடும். அதனால் தைரியமாக இதை டவுன்லோட் பண்ணி லாஸ்ட் நைட் இதில் இருக்கக்கூடியது எல்லாம் ஒரு தடவை படிச்சிருக்கமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.